ஹாய்ங்க, திஸ் இஸ் ஸ்வாதி ஃப்ரம் ஸ்வஸ்திகா டிசைன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீநெக் காலர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஓகேவா? நெக் வித் வந்து 3.5 எடுத்துக்கோங்க. நெக் டெப்த் வந்து 6 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, பேக் நெக் டெப்த் வந்து 1 இன்ச் எடுத்துக்கிறேன். ஓகேவா? வந்து ஒன்றுமே இல்லைங்க, இப்படி லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு கையிலேயே இப்படி வளைச்சி விட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. புட்டா ஃபேப்ரிக்கில் தான் காலர் பண்ண போகிறோம். ஹாட் புட்டா ஃபேப்ரிக்கை ஃபோல்டடில் அதுக்கு மேலே லைனிங் வச்சு நம்ம பேட்டர்ன் போட்ட ஃபேப்ரிக்கை மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணி அந்த வீநெக்கை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரே மாதிரி ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுங்க. லைனிங் எடுத்துக்கோங்க கூட காலர் பண்ணும் போதெல்லாம். ஸோ எது வந்து உள் பக்கம் வரணும், எது வந்து வெளிப்பக்கம் வரணும்னு உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். 1.5 இன்ச்சுக்கு காலர் வந்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 1.5 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு நான் வீநெக் காலர் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். நான் ஈஸியாக இதில் காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஈஸியாக இந்த ஃபினிஷிங் வந்து அச்சீவ் பண்ணலாம். அப்புறம் பின் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு, காலர் நகராமல் இருக்கிறதுக்கு வந்து பின் குத்திக்கிட்டு 1/4 டிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு வந்து மடிச்சு அடிப்போம்ல, அங்கெல்லாம் 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. நெக்கு கிட்ட மட்டும் 1/4 இன்ச்சு வச்சு விட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா காலருக்கு ரெண்டு இது தெரியும், உள் சைடு ஒன்று, வெளி சைடு ஒன்று வேணும். நெக்கு சுற்றி மட்டும் 1/4 டிஸ்டன்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு காலரை நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ரைட் ஆன் ரைட்டு, நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வச்சு சைடில் அந்த ப்ளூ கலரில் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அங்கே மட்டும் ஸ்டிச் பண்ணி காலரை வந்து திருப்பி எடுக்கணுங்க. ஆப்போசிட் சைடில் வந்து நமக்கு வந்து மார்க்கிங்ஸ் தெரியுது பாருங்கள். அந்த மார்க்கிங்ஸ் தெரியுறத வச்சு சாக்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் லைன் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள், அந்த இடம் வந்து 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுருப்போம். பிங்க் கலர் வந்து 1/4 டிஸ்டன்ஸ் விட்டுருப்போம். அது வந்து நெக் வித்து கிட்ட நெக் டெப்த்து கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. மிச்ச இடத்துல 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அதுக்கு தான் அந்த மார்க்கிங்கு. ப்ளூ கலர் இருக்கிற இடத்துல 1/2 இன்ச்சு, பிங்க் கலர் இருக்கிற இடத்துல 1/4 இன்ச்சு. இப்படி தாங்க காலர் வரப்போகுது. ஓகேங்களா? காலர் வர்றது மேலே ரைட் ஆன் ரைட் வச்சு ப்ளேஸ் பண்ணுறது எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ரைட் ஆன் ரைட்னா நல்ல பக்கமும். வச்சு அந்த ப்ளூ கலரில் தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுக்கிறோம். ஓகேவா? திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து நெக்கில் ரைட் சைடு வைப்போம். இந்த வி நெக்கை உள்ளே வந்து கிராஸ் பீஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். நான் அதே மாதிரி லைனிங்கே எடுத்து அந்த வி நெக்கு காலரை வந்து வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணி 1/4 டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணி வெளிப்பக்கமாக திருப்பி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ஈஸியாக இருக்குங்க. கிராஸ் பீஸ் வச்சா வீநெக் வந்து ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணணும், இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும். எல்லாமே நெக் வித்து நெக் டெப்த் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக் வித் வந்து கட் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸ்பேண்ட் ஆகும். நான் எப்படி காட்டுறேன்றதை பாருங்கள்.
பேக் சைட் மார்க்கிங் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, நாச்சஸ் கொடுத்துட்டு இப்படி திருப்பிக்கணும். ஓகே, திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த ஷார்ப் எட்ஜை மட்டும் இந்த வி நெக்கோட சென்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணி இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு 1/4 ஸ்டிச் பண்ணி கட்ஸ் கொடுத்து நம்ம திருப்ப போகிறோம். ஓகே, ஸ்டிச்சிங் பார்ட் பார்க்கலாம். ஓகேப்பா, நாச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் டாப் ஸ்டிச்சில் லைனிங்கை மட்டும் உள் சைடு திருப்பி டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் சைடு வந்து திரும்பிடும். திரும்பினதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ணாலும் ஓகே. இல்லைனா அந்த காலரை மேலே தூக்கிட்டு அந்த ஃபேப்ரிக் வந்து அந்த வீனெக்குக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கனாலும் காலர் வந்து ஹைட் ஆகிடும், உங்களுக்கு வெளியில் தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா வீநெக் காலர் வந்து மேலெல்லாம் தூக்காது, அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்கும். இவ்வளோதாங்க, ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். காலர் நெக் எப்போவுமே வந்து மெயின் ஃபேப்ரிக்கோ லைனிங்கும் யூஸ் பண்ணி காலர் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, எந்த இடத்துலையும் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.